வீட்டிலே எப்படி ப்ரான் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போது குக்கரில் எண்ணெய் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கோங்க. சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்குற அளவுக்கு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கணும் பொன்னிறமாக வர அளவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நல்லா கைவிடாமல் வதக்கி விட்டுட்டே இருந்தால் பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு வதக்கி விட்டுக்கோங்க அதையும். நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா ஹீட்லேயே வதக்கணும். இப்போ அடுத்து கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை எடுத்து உள்ளே போட போகிறோம். உள்ளே போட்டுட்டு ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுவுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அரோமா அதுதான், பிரியாணிக்கு அரோமாவே அதுதான். ஸோ அதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க நல்லா. இப்போது உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபஸ்ட்டே நம்ம கை விடாமல் வதக்குனா தான் பிரியாணி டேஸ்ட் நல்லா வரும். அதனால தான் இப்போ வதக்குறது. நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க.
இப்போ அடுத்து தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், கட் பண்ணி ஆல்ரெடி தக்காளி வச்சுருக்கோம். இப்போ அதை எடுத்து போட்டுக்கணும். 1 கப் அரிசிக்கு 2 தக்காளி போதும். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியுமே நல்லா குழைய வதக்குனாதான் பிரியாணி லாஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகும்போது நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தக்காளி போட்டாச்சு. 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் டெக்ஸ்சர் வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கணும். இந்த மாதிரி ஆயிலி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ தக்காளி எப்படி இருக்குது, வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வதங்கியிருக்கு. நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். ஆவி ஆயில் எல்லாம் சேர்ந்து இப்படி வதங்கி வரணும். அடுத்து தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே தேவையான அளவுக்கு போட்டு கிளறிக்கோங்க. கரம் மசாலா, மஞ்சத்தூள், தனியாத்தூள் இதெல்லாமே போட்டு கிளறிக்கோங்க தேவையான அளவுக்கு. போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ப்ரான் ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், தயிர், மிளகாத்தூள் இதெல்லாமே போட்டு நான் ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டால் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஆல்ரெடி அதில் மேக்னேட் ஆகி அந்த ப்ரானில் நல்லா ஊறி நம்மளுக்கு ப்ரான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஆல்ரெடி நான் அதை போட்டு மேக்னேட் பண்ணிவிட்டேன். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். அதுவும் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கினா தான் அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கணும் சேம் அளவில். ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ 2வது கப் ஊற்ற போகிறோம். செகண்ட் கப்பும் ஊற்றியாச்சு. கொஞ்ச நேரம் நல்லா எல்லாத்தையுமே கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அரிசி போட்டுக்கலாம். 1 கப் அரிசி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அந்த அரிசி போட்டுடலாம். அரிசியும் போட்டாச்சு.
இப்போ 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் போட்டு ஒரு விசில் விட்டால் பிரியாணி ரெடி ஆகிடும். சிம்பிள் ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடும். கொஞ்சம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு வாட்டி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் கூட இந்த டைமில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைம் லாஸ்ட்டாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ உப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்தோன்னா நம்ம ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ப்ரான் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.